உணர்வோட இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்றோம். உண்மையிலே இவர் ஒரு ஒரு துணிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்தில், இந்த வட மாகாணத்தில், இந்த இலங்கையில யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார். நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சத காலமா நாங்க ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார். உண்மையிலே இங்க வந்து நிறைய பிள்ளை நடைபெற்று இருக்கிறது. இன்னைக்கு ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களை பெற்று சென்றிருக்கிறாங்க. ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜட்ஜமாட்டையும் சரி, அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு உயிரை இனிமேல் இந்த ஒரு எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அந்த அதுக்காக தான் நாங்க கொண்டு கூடி இருக்கிறோம். கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்க முன்வைக்கிற கோரிக்கை, இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல, இந்த உள்ளக விசாரணையில, இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே உங்களுடைய தலைமையில சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு குழு ஒன்று, விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இங்க இருக்கிற ஜெயமோமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன், நேற்று இந்த குழந்தை இறந்ததாக 11:30 கோல் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க. ஆனா நாங்க பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல, நான் சொல்றேன், எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்கள் கால் பண்ணி கேட்ட நேரம் 8 மணிக்கு அவங்க கால் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் அப்ப இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல 11 மணிக்கு இறந்த பிள்ளைய நாங்க போய் பார்க்கிறோம், 8 மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான், பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம். அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே. இவருடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அந்த தாய், இவருடைய மனைவி, அவங்களோட அந்த பன்னீர் குடம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க, என்ன சிசேரியனுக்கு நான் போறேன் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 32 மணித்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்பட இல்லை. அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அங்க இருந்தவங்க அசட்டீனமா இருந்திருக்காங்க. ஆகவே இது முழுக்க மருத்துவ கவனையினத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. மன்னார்ல சிந்து இறந்த தாய் இறந்தது, வவுனியாவுல பிள்ளை இறந்திருக்கு, வேறொரு வித்தியாசம் இல்ல, விஷயம் எல்லாம் ஒன்றுதான். அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளையை கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே எங்கட உறவுகள் தான். ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும். இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும். நாங்க மீண்டும் வலியுறுத்துறது, எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்க பாரம் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் வரைக்கும் நாங்க இந்த சிசுவை நாங்க பாரம் எடுக்க மாட்டோம்.